இசையமைப்பாளர் இந்த பட பிரபு அவர்களும் சேர்ந்து கௌரவிச்சாரு. அடுத்தபடியாக கியூ எல்லாம் வல்ல அண்ணாமலையாரை வணங்கி இங்கு காதல் கட்டுத்தரவுடன் பாடல் விழாவிற்கு சிறப்பு சேர்க்க பெருமை சேர்க்க வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். என் லட்சிய பயணத்தில் நம்பிக்கை வைத்து ஆளாக்கிய பெற்றோருக்கும் எந்த சூழலிலும் என்னை மனம் தாழ விடாமல் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்திய என் காதல் மனைவி சாந்திக்கும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த ப்ராஜெக்டை வலுப்படுத்திய என் இனிய நண்பர் விஜயா கிரியேஷன்ஸ் மணிவண்ணன் அவர்களுக்கும் இந்த ப்ராஜெக்டில் சிறப்பாக பணியாற்றி மெருகூட்டிய அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த விழாவின் முக்கிய நாயகனான என் அருமை நண்பர் இசையமைப்பாளர் சாகித்யா அவர்களுக்கும் என் காட்ஃபாதரான நடிகர் பாண்டு சார் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு அழகு சேர்க்க சிறப்பு சேர்க்க பெருமை சேர்க்க வந்திருக்கும் அண்ணன் சகலகலா வல்லவர் திரு டி ராஜேந்தர் எம்ஏ அவர்களுக்கும் இயக்குனர் திரு KR அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் திரு MS பிரபு அவர்களுக்கும் கில்டு தலைவர் திரு ஹேமநாத் பாபுஜி அவர்களுக்கும் கில்டு செயலாளர் திரு ராஜா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் திரு விஜயமுரளி அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த PRO வெங்கட் அவர்களுக்கும் எனக்கு தைரியம் தந்து இந்த ப்ராஜெக்ட் சிறப்பாக நடைபெற உடனிருந்த மேனேஜர் கணேசன் அண்ணன் அவர்களுக்கும் மேலும் இங்கு வந்திருக்கும் கலையுலக சான்றோர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ப்ராஜெக்டை ப்ரமோட் செய்ய வந்திருக்கும் தொலைக்காட்சி இணையதளம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிய பொன்மாலை நேர வணக்கத்தை சொல்லி அன்போடு வரவேற்கிறேன். இங்கு காதல் கட்டுத்தரப்படும் திரைப்படத்தின் பாடலை அண்ணன் TR அவர்களால் வெளியிடப்படுவதை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன்னா என்னோட மானசீக குரு அண்ணன் TR தான். நான் யாருக்கும் ஒர்க் பண்ணதில்லை. அண்ணனுக்கு மேல சின்ன நம்பிக்கை தான் எங்களுக்கு ஆளாக்கிருக்கு. 20 வருஷமா ஆக்டிங் பண்ணிருக்கேன். அண்ணனுடைய ஆசிரியர் தான் இந்த அளவுக்கு ஆளாக்கிருக்கேன். அன்று அண்ணன் TR அவர்களின் பொற்கரங்களால் கொட்டுப்பட ஆசைப்பட்டேன், முடியவில்லை. ஆனால் இன்று அவர்களின் திருக்கரங்களால் இசை கட்டு வெளியிடுவதை நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். அந்த கடவுளே நேரில் வந்து ஆசீர்வதித்த பேரானந்தத்தை அடைகிறேன். இங்கு காதல் கற்றுத்தரப்படும் காதலிக்கிறவங்களுக்கும் காதலிக்க போறவங்களுக்கும் காதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நல்ல பாடமா இந்த படம் இருக்கும். இங்க காதல் கற்றுத்தரப்படும் இதற்கான கட்டணம் வெறும் டிக்கெட் மட்டும் தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் தியேட்டருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் வேண்டி விரும்பி கேட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Good evening, everybody. It's nice to see a good crowd here today for the release of the audio of a title which is something new. Inga Kadal Patru Tharappadum. So we are all going to learn how to make love. Let's all come back here again to celebrate the success of the film. Wish all the artists, technicians and everybody who has backed the film a great success. Thank you. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். இது இங்கு காதல் கற்றுத்தரப்படும் திரைப்படம் இசை வெளியீட்டில் வந்து வருகிறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல்ல இங்கே வந்து நான் கேட்டது என்னன்னா, இந்த படத்தை எத்தனை நாள் இந்த படத்தை எடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். 40 நாள் ஷூட்டிங் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 40 நாள் ஒரு படத்தை முடிச்சிட்டாங்க இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ரொம்ப தேங்க்ஸு. பர்ஃபெக்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். 40 நாள் ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை தான். இன்னொன்று டிஜிட்டலில் பண்ணியிருக்காங்க இந்த படங்கிறத கேள்விப்பட்டேன். அப்புறம் டைரக்டர் வந்து அவரே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் அவங்க வேறு என்னன்னா அவ்வளோதானா? சரி, ஓகே ஓகே. ராஜேந்திர சார் ஃபாலோ பண்ணி அவரே முன்னுதாரணமாக இது பண்ணியிருக்காரு. பார்ப்போம். பாடல்களை பார்த்துட்டோம். இசையமைப்பாளர் சாகித்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மேலும் நல்லா வரணும். இந்த டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் பாடல்களை பார்த்துட்டோம். மற்ற 7 அவதாரங்களை எப்படி படத்தில் பார்ப்போம். சிறப்பாக பண்ணியிருப்பாரு நம்புறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை வந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களும் வந்திருக்கிற எல்லோருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவங்க வரும்போது சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, என்னமோ அதிரடியாக இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த படத்தை வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டேன். ஆனால் கடைசியாக 2 சாங் பார்த்தேன். ஒரு புது படம் எடுத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எடுத்த மாதிரி எனக்கு தோணல. எல்லாருமே அந்த அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கேமராமேன் சொன்னார் 40 நாளில் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படத்தில் பணியாற்றிய டெக்னீஷியன்களுக்கும் எல்லோருக்கும் என் மனமார்ந்த பாராட்டினது. இந்த படம் வெற்றியடைய வேண்டி வாழ்ந்து ஆண்டவனை வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசினதுக்கு நன்றி சார். அடுத்தபடியா நம்ம இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம், அன்பான வணக்கம். இந்த இசை மேடையில் விழாவில் வந்து மிகப்பெரிய ஐயா அவர்கள் வந்திருக்கிறார், டி ராஜேந்தர் சார். அவருக்கு அவரை பார்த்ததே எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. இதெல்லாம் நடக்கிறது உண்மையான்றது எனக்கு கனவா என்னன்னு கூட ஐயா கிட்ட நான் சொன்னேன். ஏன்னா நான் சின்ன வயசா இருக்கும்போது ஐயா பாடல்கள், எத்தனையோ பாடல்கள், மிக அருமையான பாடல்கள். இசைஞானிக்கு இளையராஜாவுக்கு அடுத்தது ஐயா பாடல்கள் தான் நான் கேட்டேன். இந்த மேடையில் எனக்கு வந்து வெளியீட்டு விழாவுக்கு வந்துடுறத நினைச்சு மிகவும் பெருமைப்படுறேன். இது இல்லாமல் மிகப்பெரிய ஐயாக்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதை நினைச்சு அவங்க அனைவருக்கும் எனக்கு அன்பான வணக்கம். திரு சாந்தி ஸ்ரீதர் அவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திரு மணிவண்ணன் சார் அவருக்கும் எனது அன்பு வணக்கம். இது இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இரவு பகலாக கஷ்டப்பட்டு அன்போட ஆதரவோட எல்லாத்தையும் பண்ணாங்க. இந்த இசையில் எனக்கு வந்து முதல்ல ஒன்று சொல்லியிருக்கேன். ஸ்ரீதர் சார் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர். அவருடைய நிறைய ஆடு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது சார் வந்து எனக்கு வந்து ஒரு சாங் கொடுத்தாருன்னா என்கிட்ட வந்து எந்த ஒரு சஜெக்ஷன் நல்லா இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தை பார்ப்பேன். அவருக்கு பிடிச்சதா பிடிக்கலன்னு முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுவேன். அப்படி அவர் எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அருமையான வரிகள். என்னை பற்றி நான் பெருமையாக பேசிக்கல. சார் வந்து எழுதுனது ரொம்ப அருமையான வரிகள். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா சார் ஐயா அவர்களை பார்த்து நானும் ஒரு டைரக்டராக வரணும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு ஒரு படம் பண்ணியிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். இதுக்கு முயற்சி, இதுக்கு வந்து பெரிய முயற்சி தான் நான் சொல்லுவேன். இதில் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்கிறேன். ஸ்ரீநாத் நான் குழந்தையில பார்த்துருக்கேன். குழந்தையா இருக்கும்போது படுத்து நிற்கும்போது ஸ்ரீநாத் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவர் வந்து +1 படிக்கும்போது என்ன தான் ஸ்ரீதர் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்து இந்த படத்தில் என்னை போட்டு பையனை ஹீரோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க.
ரொம்ப சந்தோஷப்பட்டேன், செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்ரீநாத் வந்து +1 படிக்கும்போது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு +2 படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து எவ்வளோ கஷ்டங்கள், படிச்சுக்கினே நடிக்கணும். பேரண்ட்ஸுங்க வந்து படிக்கலைன்னா என்ன பாருங்க படிப்பை கெடுத்துட்டீங்களா அப்படின்லாம் சொல்லாம அவரையும் இன்னைக்கு வந்து அவர் பிள்ளையும் இன்னைக்கு வந்து நடிக்க வச்சுட்டாரு. அதே மாதிரி சினேகா எங்கள் வீட்டில் வந்து அது குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன், அது குழந்தையிலேருந்து நான் தூக்கியிருக்கேன். அது மாதிரி சினேகாவை நம்ம வாழ்த்துறேன், மிகப்பெரிய நடிகை சினேகா. இது இல்லாம சினேகா கொஞ்சம் மேடைக்கு வாமா, எல்லாரும் சினேகாவுக்கு கை தட்டுங்க. இந்த அம்மா பெரிய நடிகையா வந்துட்டாங்க, இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, நிறைய ஆட் என்கிட்ட பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த விழாவில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சார் வந்து எனக்கு என் குரு வந்து இங்கே இன்னைக்கு வந்திருக்காரு, அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தி சார். அவர்கிட்ட தான் நான் மியூசிக் கற்றுக்கினேன். அவர் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். நண்பர்கள், என் அருமை நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, இசையமைப்பாளர்கள், அண்ணன் சூசண்ணன், ரவி வர்மா சார்கள், மோகன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீங்க இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.